இதய முரளி. பேசிக்கா ஒன் சைடா லவ் பண்ற எல்லா பசங்களுக்கும் இந்த படம் பர்ஃபெக்ட் கொலாபரேட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒருதலை ராகம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கே நம்ம பசங்க பல அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் உயரத்தை தாண்டி மிகப்பெரிய உச்சத்துல வச்சிட்டு இருப்பாங்க. அது போலதான் நம்ம படத்தோட ஹீரோவும் 5 வயசுல டீச்சர் மேல வந்த லவ்ல இருந்து அவருடைய கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் வர லவ் எல்லாமே அந்த காதல சொல்ல முடியாத ஒருதலை ராகமாவே மாறி இத்தனை வருஷ வாழ்க்கையை எப்படி கடந்து வந்தாரு. சோ வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்கள் வந்திருந்தாலும் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணிருப்பாருல, அந்த பொண்ணுகிட்டயாச்சும் அவருடைய காதல சொன்னாரா இல்லையா, நம்ம ஹீரோவுடைய அந்த காதல் கல்யாண கதை என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோடைய முக்கியமான கோரே. இந்த படத்துல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாவே பண்ணிருக்காங்க. சரி வாங்க நம்ம இதய முரளியோட காதல் கதை எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ அமெரிக்கால அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவசரமா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஃபிளைட் ஏறதுக்காக போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க மாமா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன மாப்பிள்ள ஃபிளைட் ஏறிட்டியா, கல்யாணத்துக்கு இன்னும் 20 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னாச்சும் வந்துருவியா இல்லையா அப்படின்றவெல்லாம் அவர் பத்தினா நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன் அப்படின்றவெல்லாம் சொல்லி போனை கட் பண்றாரு. கட் பண்ணா பக்கத்துல ஃபகத் ஃபாசில் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது இவரோட கேரக்டர் எப்படின்னா குடிபோதையில ஒருத்தன் குடிச்சிட்டு அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் புலம்புறதுக்காக பக்கத்துல ஒரு ஆளை வைப்பான் பாத்தியா, அந்த போல ஒரு கேரக்டர் தான் நம்ம ஃபகத் ஃபாசில். அதாவது நம்ம ஹீரோவோட கதையை கேட்கறதுக்குனே உள்ள வந்த ஒரு கேரக்டர். ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஃபாசில் பக்கத்துல தான் உட்கார்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க நம்ம ஃபகத் ஃபாசில் கிட்ட. சோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாளைக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஃபகத் ஃபாசில் கேக்குறாரு, என்னப்பா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபகத் ஃபாசில் சொல்ல, எங்க சார் சந்தோஷமா இருக்குது, என் கதையை கேட்டா நீங்களே சோர்ந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரி உன் கதை தான் என்ன சொல்லு பார்க்கலாம்ன்ற மாதிரிலாம் நம்ம ஃபகத் ஃபாசில் கேட்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவோட காதல் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. கட் பண்ணி பிளாஷ்பேக் ஓப்பனா நம்ம ஹீரோவை தான் கட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல இதயான பேரு. வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுதால நம்ம இதயாவுக்கு அவங்க மாமா மட்டும் தான் அப்பா அம்மா அண்ணன் உலகம் எல்லாமே. சோ மாமா கல்யாணம் பண்ணிக்காத இதயக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவன் கூட சொல்லலாம். சோ மாமாவுடைய வேலை என்னடான்னு பாத்தீங்கன்னா டிடிவி அப்படி சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் சேனல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்பதான் இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க தான், இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை என்னவோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதயாவுக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மாமா விட்டா ஃப்ரெண்ட்ஸை விட்டா மாமா. இதுதான் நம்ம இதயாவுடைய உலகமே. ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஸ்கூல்ல 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே கல்யாண லெவலுக்கு பேசுற ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் மோசமான ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க கிட்ட மாட்டி தவிக்கிறதா நம்ம ஹீரோவே. எல்லாருக்குமே ஸ்கூல்ல ஒரு லவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ்னு எடுத்தாலே நம்ம ஸ்கூல் டீச்சரை தான் நம்ம லவ் பண்ணுவோம். அந்த போல தான் நம்ம ஹீரோவும் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வர வாத்தியார் என்னவோ நம்ம குட்டி பையனா இருக்கிற நம்ம ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல ஒரு மிஸ்ஸா பாக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த மேம பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்குள்ள ஒரு தனி, அப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வாத்தியார் கிட்ட திட்டு வாங்கிட்டு அந்த மிஸ்ஸை பார்த்த மணிக்க நம்ம ஹீரோவும் உள்ள போயிடுறாரு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இவனுங்க சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கொஞ்சம் ஏடா கூடமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. திடீர்னு பார்த்துட்டு டிவி ரிப்பேர். சோ டிவி வராதால மாமா கிட்ட சொல்லி ஆண்டனாவை திருப்ப சொல்ல, ஆமா மேல ஆண்டனாவை திருப்பிட்டு இருக்க, கீழே பார்த்தா 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா மாமா டிவி வந்துச்சா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இவனுங்க பார்த்தா அந்த ரொமான்டிக் சாங்க 3 பேரும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே கொஞ்சம் குஜாலா பேசிக்கிறாங்க. சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனா பயபோலியும் சும்மா இருக்குமா, டே நேத்து நம்ம டிவில பார்த்தோமே அதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்கறான். அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், டே அதுக்கு பேர் தான் ரொமான்ஸின்னு, அந்த ரொமான்ஸின் நான் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, டே என்னது முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் கேட்கறாப்ல. சோ இதை நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாமே கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இவனுங்க பேச்சு மேல நான் நம்பிக்கை இல்ல, நான் போய் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க 3 பேருமா போயிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சீனியர் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு. சோ இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட நகர்வுல சொல்றேன். சோ இவர்கிட்ட போயிட்டு டே முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமாடா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட, டே என்னடா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கங்க, கண்டிப்பா பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இப்படியே விளையாட்டுத்தனமான நாட்களும் அப்படியே ஓடி போயிடுது இந்த 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே. சோ நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தியா, ஒரு சைடு நம்ம டீச்சரை சைட் அடிச்சுட்டு இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆனுவல் டே வைக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு விளையாட்டுக்கும் பேரை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பேரை கொடுத்துட்டாரு, அப்துல் கலாமை பத்தி பேச போறான் அப்படி சொல்லிட்டு. ஆனா ஸ்டேஜ்ல போய் ஏறி நிக்கும் போது தெரியாது அவரால் சுத்தமா பேச முடியல அப்படி சொல்லிட்டு. அப்பதான் நம்ம டீச்சர் இருக்காங்க பாத்தியா, நம்ம ஹீரோவை பார்த்து நான் இருக்கேன் நீ தைரியமா பேசு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பை கொடுக்க, அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட்டா பின்னி தள்ளிடுறாரு. அதுக்கப்புறமா நீ ரொம்ப அருமையா பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டீச்சர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம இதயாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துறாங்க. அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க. நம்ம இதயாவுக்கு 2-3 நாளா தூக்கமே இல்ல. ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டாங்களே முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடும் அப்படி சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா நம்ம இங்கிலீஷ் டீச்சரும் 3-4 மாசத்துல பிரெக்னென்ட்டா வேற இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம இதயாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஒருவேளை டீச்சர் முத்தம் கொடுத்ததால தான் இதெல்லாம் நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் அது ஏன் கூட நான் தான் பார்த்து சொல்லிட்டு நம்ம டீச்சரை அப்படி பாத்துக்கிறாருன்னா பாத்துக்கீங்களா. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் டீச்சரை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. திடீர்னு பார்த்தா டீச்சர் இடுப்போலில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸ் நீங்களா யாருப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்காம திடீர்னு பார்த்தா ஒரு பேடாட்டியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க நம்ம ஹீரோ நான் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேரை டிக் பண்ணி
எல்லாத்தையும் சைனா போட்டுறாரு. இதுதாங்க நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில நடந்த முதல் கதை. இந்த கதையை கேட்ட உடனே இப்ப கரண்ட்ல இருக்கிற நம்ம ஃபாதர் ஃபாக்ஸ்லுக்கு பயங்கரமான ஷாக். டேய், 1வது படிக்கும் போதே ஹஸ்பண்ட்னு டீச்சருக்கு போயிட்டு சைன் போட்டிருக்கேடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மறப்பு. சரி, நீ சைன் போட்டதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதோ அறியாத தெரியாத தப்பு பண்ணிட்ட. ஆனா டெலிவரி டைம்லயும் அவனுடைய ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான் பத்தி, அவன முதல்ல செருப்பால் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனை கழுவி ஊத்துறாரு. சோ இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணீங்க. அந்த வெளிநாட்டுல வேலை செய்யறவர் யாரு அப்படி சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு பெரிய சஸ்பென்ஸா நான் கொடுக்குறேன். ஏன்னா படத்துல பார்க்கும்போதே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு, இந்த ஹஸ்பண்ட் இவர் தானா அப்படி சொல்லிட்டு. சரி, அதை கடைசியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படியே கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இன்னொரு கதையை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஃபகத் பாசிலுக்கு சின்ன வயசு பருவம் முடிஞ்சு இப்ப நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 12வது படிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. சோ இத்தனை வயசு காலகட்டத்தில் அவருக்கு எதுவும் லவ் எல்லாம் வரல. சோ அதோட அது முடிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது அதே ஃப்ரெண்ட்ஸ், ஆனா வேற ஸ்கூல். தினமும் பாருங்க நம்ம ஹீரோ சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா போதும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கழட்டி விட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருமே இல்ல, நம்ம சுதாகர் தான். ஆனா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் சுத்தமா பிடிக்கல. என்னடா தினம் எங்களை கழட்டி விட்டு 6 மணி ஆச்சுன்னா போதும் நீ அவன் கூட ஓடி போயிரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் வந்துருது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்துறாங்க. இங்க பார்த்தா நம்ம சுதாகர் தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்து டைரக்ட் டு டைரக்டாவே கேக்குறாங்க, என்னடானா, ஏண்டா சின்ன வயசுல 3 பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல எங்கெல்லாம் கழட்டி விட்டு நீ எங்க தான் போற, என்னதான் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சோ அவரும் எதுவுமே சொல்லாத கேமே விளையாடிட்டு இருக்காரு நம்ம சுதாகர் கூட. அப்ப பாருங்க இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இப்ப இந்த கேமை தூக்கி போட்டு என் கூட விளையாடுறதுக்கு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆஷா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நம்ம சுதாகரை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது, இவனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேய், இவன் பார்த்தா ரவுடி பையன் மாரி இருக்கான், காலேஜ் படிக்கிற பையன் மாரி இருக்கான். அது 10வது வரைக்கும் உன்னை பிக்கப் பண்ண வரும்போது டிராப் பண்ண வரும்போது பான் பிராக்லாம் போடுறான், கையில கச்சிப் கட்டியிருக்கான், தலையில ரிப்பன் கட்டியிருக்கான். ரவுடி பையன் கூடலாம் உனக்கு என்னடா சவகாசம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நம்ம ஹீரோவும் நம்ம சுதாகரும் இதெல்லாமே கேட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. டேய், இவன் ரவுடி பையன், காலேஜ் பையன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இவன் அவ்வளவு ஒர்த்லாம் இல்லடா. இவன் பேரு ஜூஜு, இவனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எது ஜூஜுவா, என்னடா பேர் இது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. டேய், அவன் பான் பிராக்கும் போடல, உங்களை முறைக்கல, அவன் ரவுடியும் இல்ல, இவன் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறான், நானும் இவனும் ரொம்ப நாளாவே பழக்கம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம்ல, இப்ப நான் சொல்றேன், அந்த 6 மணிக்கு எங்க தாண்டா 2 பேரும் போறங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, சரி நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன், இப்ப 6 மணி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இப்ப 2 பேருமே பைக்ல கிளம்பி போயிடுறாங்க. சோ அப்படி எங்க தான் போறாங்கன்னு பார்த்தா தான் தெரிய வருது, 6 மணிக்கு டென்னிஸ் கிளாஸுக்கும் காலையில 6 மணிக்கு டியூஷனும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல்ல கிரவுண்டு கூட்டாலே விளையாட வர மாட்டான், புதுசா டென்னிஸ்லாம் போறான், கிளாஸ்ல ஹோம்வொர்க் கொடுத்தாலே செய்யலாம், புதுசா டியூஷன்லாம் போறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதாங்க ஒரு விஷயமே இங்க புலப்படுது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, டென்னிஸ் கிளாஸ்லயும் டியூஷன் கிளாஸ்லயும் ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் நம்ம பிரீத்தி முகுந்தன். இந்த படத்துல அவங்களுக்கு சமந்தான்னு பேரு. சோ இவங்கள சைட் அடிக்கிறதுக்காக தான் சாயங்காலம் 6 மணி காலையில 6 மணி அப்படி சொல்லிட்டு நம்ம சுதாகரும் ஹீரோவும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம பிரீத்தியை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுடைய பெரிய மைனஸ் என்னடான்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொண்ணையும் பிடிச்சிருந்தாலும் அவங்கள ரசிக்க மட்டும் தான் தெரியுது, அவங்க கிட்ட போயிட்டு அவருடைய காதல சொல்ல தெரியல. கிட்டத்தட்ட பிரீத்தி கிட்ட தன்னுடைய சொல்றதுக்காக 30 முறைக்கு மேல முயற்சி பண்ணிருக்காரு. அந்த 30 முறையும் தோல்வி. ஒவ்வொரு டைமும் நம்ம சுதாகர் சொல்லி காட்டுவாரு, டே இது 31வது டைம், இது 32வது டைம் அப்படி சொல்லிட்டு. சோ அப்படி அவருடைய காதல சொல்ல முடியாதே இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. சோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிரீத்தி டைரக்டாவே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நாளைக்கு எனக்கு பர்த்டே, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிருக்கேன், நீயும் கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மள தேடி வந்து பேசாத அவ பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஸ்பெஷல் கெஸ்டா ஸ்பெஷல் கெஸ்டா இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்றேன், நீயும் வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோவை ரெக்க கட்டி பறக்குறாரு. நாளைக்கு போயிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன்ல கேக்க சாப்பிடுறோம், ப்ரொபோஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சுதாகரும் அப்புறம் அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க போனாதாங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க நம்ம ஹீரோனி. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, சோ இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ காலையில 6 மணிக்கு டியூஷனும் சாயங்காலம் 6 மணிக்கு டென்னிஸ் கிளாஸும் போய் வந்துட்டு இருப்பாரு. நம்ம பிரீத்தியை லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு லோன்னு சுத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன ட்விஸ்ட்னா, அதாவது நம்ம பிரீத்தி ட்வின்ஸ். சோ அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அது ஒரே ஃபேஸ் கட்டப்ல. ஒருத்தர் பேரு சமந்தா, இன்னொருத்தர் பேரு சமிக்தா. இப்ப நம்ம ஹீரோ பேராசையோட வந்தாரு, அதாவது இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ யாரை லவ் பண்ணாரு அப்படின்றதே அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். இந்த நேரத்துல போயிட்டு நான் தான் உன்னை லவ் பண்ண அப்படி சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா நம்ம சமந்தாவும் சமிக்தாவும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி டியூஷன் போறதும் டென்னிஸ் கிளாஸ் போறதும் மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் என்னன்னா, சோ நம்ம லவ் பண்ணது என்னவோ உண்மையா இருக்கலாம், ஆனா யாரை லவ் பண்ணனு தெரியாத போயிட்டு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி அவங்களுடைய மனசை கலைக்க கூடாது, இது நம்மளுடைய போட்டோ அப்படி சொல்லிட்டு அவர் மறைச்சு வச்சுக்கிறாரு. அதே நேரத்துல பாருங்க, எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தா நம்ம சமந்தாவும் சமிக்தாவும். சோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்த ஒரு சில பேர்லாம் கேக்குறாங்க, சரி இப்ப நீங்க 2 பேருமே இப்படி இருக்கீங்களா, இதுல கன்ஃபியூஷன் ஆயிடாதா அப்படிலாம் கேட்க, இல்ல எங்க கூட நெருக்கமா பழகுறவங்க யாருமே கன்ஃபியூஷன் ஆக மாட்டாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி யாரா ஒருத்தர் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரிலேட்டிவ் சொல்ல, இப்ப நம்ம சமந்தா இருக்காங்க பத்தி அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து, இதுல யாரு டியூஷன் கிளாஸ் வந்தது, இதுல யாரு டென்னிஸ் கிளாஸ் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் டியூஷன் கிளாஸ் வந்தது இவங்க தான் அப்படி சொல்லிட்டு கையை காட்டிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா தப்பு. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அவருடைய
அவங்களுடைய காதல் எல்லாமே தூக்கி ஓரம் வச்சிடறாரு. ஏன்னா சோ அவங்கள கரெக்டா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவு இவங்க உருவத்துல மாறி இருக்காங்க. சோ இவங்கள தான் லவ் பண்றேன்னு சொல்லி நம்ம அவமானப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவருடைய காதல் எல்லாமே மறைச்சிட்டு அதை மூவ் ஆன் பண்ணி கிளம்புறாரு. சோ கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சிட்டு இப்ப காலேஜ் லைஃப்ல வந்துட்டு இருக்காரு. சோ அதே சேம் ப்ராசஸ் நம்ம ஹீரோவும் அதே ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருந்தாரோ அதே ஃப்ரெண்ட்ஸோட அதே தான் காலேஜ் லைஃப்லயும் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையும் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2014-15 நடந்து போச்சு அந்த போல காலகட்டம். அந்த மேட்ச் நடந்த காலகட்டத்தை சரியா சொல்றேன்னு எனக்கு தெரியல, நான் மன்னிச்சிருங்க. சோ இந்த ஆடியோ கேட்டிருந்தா அது எந்த காலகட்டம் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய மாமா தான் ஒரு டிவி டெலிவிஷன், அதாவது இப்ப இந்தியா மேட்சை டிக்கெட் எடுத்து போயிட்டு ஸ்டேடியத்துல பார்க்க முடியல அவரால். அதனால என்ன பண்றாருன்னா அவரே ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி போட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு லைவ் ஷோவை ஓட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய மொட்டை மாடியில நிறைய பேர் அந்த லைவ் ஷோக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம மாமாவும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு டீயை போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்து அவன் டிக்கெட் எடுத்து போயிட்டு ஸ்டேடியத்துல பார்த்துட்டு இருக்கான். இங்க ஓசிலே எல்லாருக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சண்டை வலிக்க, ஏன் மாமனோட எதிர்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல சண்டை போட அங்க பயங்கரமான கை கலப்பு ஆகுது. அந்த இடத்துல பாருங்க நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்க அவருடைய கண்ணுல ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. அங்கதான் நம்ம செகண்ட் ஹீரோயினை பாக்குறாரு நம்ம ஹீரோ. அது வேற யாருமே இல்ல, நம்ம கைடு லவர் தான். அவங்களுக்கு இந்த படத்துல அம்முன்னு பேரு. நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்களே நம்ம ஹீரோயினி தான். இந்த போல என் வாழ்க்கையிலும் ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி என் சொந்த கதையை உள்ள வர பாருங்க. சரி நம்ம கதைக்குள்ள பார்க்கலாம். நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு நம்ம ஹீரோயினி. சோ பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஃபிளாட் ஆயிட்டாருங்க. பத்தி விசாரிக்கிறத தாண்டி நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் முக்கியம். மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க பாத்தீங்கன்னா இந்தியாவே ஜெயிச்சிடுச்சு. சோ அந்த சந்தோஷத்துல ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்தியா ஜெயிச்சிருது நீ செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த டாக்டர் வேற யாருமே இல்ல, இந்த 1ஆவது வகுப்பு படிக்கும் போது முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவருடைய சீனியர் ஃப்ரெண்ட் ஒரு கதையை சொல்லியிருப்பாரு பாத்தியா, அந்த ஃப்ரெண்ட் தான் இந்த டாக்டர். அவர் வேற யாருமே இல்ல, வாரிசு படத்துக்கு இசை போட்டார் பாத்தியா மியூசிக் டைரக்டர், அவர் தான் இப்ப ஆக்டரா இதுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நான் அவர் ஆக்டரா இந்த படத்துல தான் முதல் டைம் பாக்குறேன். மாப்பிள்ள நீ என்னடா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, டே நான் தானே இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா இது யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியை விசாரிக்கிறாரு. டே இவ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்கா, இவளும் இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்டர் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சுத்துறது போறது அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் கைடுவை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் இந்த விஷயம் கைடுக்கே தெரியாது. அதாவது நம்ம தமன் இருக்காரு பத்தியா, அவருக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்களும் நம்ம கைடு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம தமனும் அவங்களும் ரொம்ப சீரியஸா தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்பப்ப சண்டை வருது உண்டு, அந்த சண்டை சமாதானமா போறது உண்டு. சோ இப்படி நாட்கள் நகர்ந்து ஓடிட்டு இருக்குது. சோ அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது தமனுடைய லவ்வர், அதாவது நம்ம ஹீரோ இருக்காரு பத்தியா, நம்ம அம்முவை லவ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு, இந்த காதலை எப்போதான்டா சொல்ல போற, உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு இவ்வளவு நாளைக்கு தான் நீ இருக்க போற, தயவு செய்து உன்னுடைய காதலை அவங்க கிட்ட சொல்லலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கான நேரம் வரட்டும் கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து பயங்கர விதமா கிரியேட் ஆயிடுது. சோ ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சோ வெளியே சுத்துறது போறது அப்படி சொல்லிட்டு இவங்களோட லைஃப் ரொம்ப சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவும் ஒன் சைடா நம்ம கைடுவா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கிராஜுவேஷன் டிகிரியை வாங்கிட்டாங்க நம்ம கைடு. சோ டிகிரி வாங்கின கையோட சோ அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படி தெரியாத முழிச்சிட்டு இருக்க நேரத்துல அவங்க அப்பா அட்வைஸ் கொடுக்குறாங்க, உன் லைஃப் இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும், நீ யார கையை நட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அட்வைஸ் பண்ண, இது தாண்டா சான்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. அப்பா கிட்ட பேச முடியாத தவிச்சிட்டு இருக்க அவரு நம்ம கைடோட அப்பா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. அதாவது நீ சொல்லணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தவற விட்டுறாத, இன்னைக்கு தவற விட்டனா லைஃப் முழுக்க இதை நினைச்சு நீ வருத்தப்படுவ, அந்த விஷயத்தை இப்பயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவர்கிட்ட சொல்ல தேவையில்ல நம்ம கைடு போயிட்டு நம்ம லவ் சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப கான்பிடென்ட்டா கிளம்பி போறாரு. ஆனா அதுக்குள்ளே சின்னதா ஒரு வேலை வர எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிறாங்க. சோ ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி அதாவது கைடு லவர் என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு கிளம்பி போகணும், அவ்வளவுதான் காலேஜ் முடிச்சு அப்படி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போறாங்க. அப்பதான் நம்ம தமனுடைய லவர் இருக்காங்க பத்தி அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, டேய் உன் காதலை எப்படியாவது சொல்லிடுறா, உன்னை போலதான் அவளும் பயந்த மாதிரி இருப்பா, கண்டிப்பா உன்னுடைய காதலை அவ ஏத்துப்பா, அவளுக்கு உன்னை பிடிக்கும், நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி அனுப்ப, அவளும் ஊருக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா வர மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு அவருடைய காதலை சொல்ல. நம்ம ஹீரோயினுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாங்கி ட்ரெயின் ஏத்தி கொடுக்குறாரு. சோ அப்ப கூட பாருங்க நம்ம ஹீரோவால அவருடைய காதலை சொல்ல முடியாத தவிச்சிட்டு இருக்காரு. சோ கடைசி நேரம் வரைக்கும் நம்ம ஹீரோ அவருடைய காதலை சொல்ல வேற ட்ரெயினும் கிளம்பி போயிடுச்சு. சோ சீன் இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல வந்திருக்கு. குறிப்பா நம்ம அதர்வாவுடைய அப்பா படத்திலே இந்த சீன் வந்திருக்கு. அவருடைய அப்பாவும் அதே போலதான் ட்ரெயின்ல ஒரு பொண்ணு கிட்ட காதலை சொல்ல முடியாத அந்த ட்ரெயினும் கிளம்பி போயிடும், அவருடைய காதல் அத்தோட முடி போயிடும். அந்த போலதான் நம்ம ஹீரோவும் நினைக்கிறாரு. சோ இவகிட்ட இன்னைக்கு நம்ம காதலை சொல்ல முடியாது, இதோட முடிஞ்சு போயிடுச்சா நம்ம காதல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவருடைய காலேஜ் லைஃப் காதல் அதாவது கைடு லவர் காதல் எல்லாமே தாண்டி வெளியே வந்துட்டாரு. சோ இந்த இடத்துல கரண்ட்ல நம்ம ஹீரோவையும் ஃபகத் வாசில் தான் காட்டுறாங்க. டேய் ஒரு காதல் ரெண்டு காதல்னா பரவாயில்ல, மூணாவது காதல்ல இப்படி சொதப்பிட்டியடா, ஏடா லவ் சொல்றதுக்கு உனக்கு என்னடா அந்த மூணு வார்த்தை ஐ லவ் யூ அப்படி
சொல்றது. சோ இப்படி கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் நீ நழுவ விட்டுட்டு தான் வந்துட்டு இருக்க. சோ தப்பு எல்லாமே ஓ மேலதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் உன் கதையை கேட்கற மாதிரி நிலைமையில நான் இல்லடா சாமி, உன் கதை எனக்கு இதோட போதும் அப்படி சொல்றாரு. சார் சார் இன்னும் கதை நிறைய இருக்கு சார், இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபகத் பாசில் கிட்ட இன்னும் கொஞ்சம் அப்ரோச் பண்றாங்க. சோ கட் பண்ணா திருப்பி ஃபிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கைடுவை நினைச்சு ரொம்ப காலமா வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பாருங்க நம்ம தமனுக்கு புதுசா கல்யாணம், அதாவது அவர் லவ் பண்ண பொண்ணோட கல்யாணம் இல்ல, இன்னொரு பொண்ணோட கல்யாணம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, தமனுக்கும் அவங்க லவ் பண்ற பொண்ணுக்கும் அப்பப்ப ரொம்ப சண்டை போறது உண்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லிட்டு இது செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பிரிஞ்சிட்டாங்க. சோ நம்ம தமனவோ அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம தமனுடைய லவர் இருக்காங்க பத்தியா, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ண முடியாத ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கல்யாண விஷயத்த சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம தமனும் சொல்ல மறுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு மட்டும் தகவல் சொல்லி இப்ப அந்த கல்யாணத்துக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஒரு மூமெண்ட், அதாவது தமனுடைய கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா பிரீத்தி அந்த இடத்துல இருக்காங்க. சோ அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம தமன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு பத்தியா, அந்த பொண்ணுடைய கசின் தான் நம்ம பிரீத்தி. சோ பிரீத்தியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப பாருங்க பிரீத்தி கிட்ட போயிட்டு பேசுறாரு நம்ம ஹீரோ. சோ நீ சமந்தாவா தவா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் சமந்தா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சமிக்தா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சமிக்தாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ எங்க இங்க கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் ஃப்ரெண்டு கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. சோ திடீர்னு பார்த்தா நம்ம தமனுடைய எக்ஸும் இந்த கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. நீ ஏன்டா இவளை கூட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, டே என் மனசுக்கு கல்டா அவளை கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டா அவ இங்க வந்து பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம தமனுடைய எக்ஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறாரு. சோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோ யோசிக்கிறது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமந்தாவை தான் நம்ம லவ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்க கூட இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கொஞ்சமா பழகினதுக்கு அப்புறம் சோ ஒரு சில விஷயத்தெல்லாமே நோட் பண்ணி, நான் சமிக்தாவை லவ் பண்ண, நான் சமந்தாவை தான் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, சரி இந்த நேரத்துல போயிட்டு நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ல போல இருந்தாலும் அவ மேல இருக்கிற அன்பு ஒன்னும் குறையல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா பிரீத்தி போனதுக்கு அப்புறம் கைடுன்ற ஒரு லவர் வந்துட்டாங்க. சோ அவளையும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இப்ப திருப்பின அகைன் அந்த லூப்புக்குள்ள, அதாவது பிரீத்தின்ற லூப்புக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. இது பெருசா எனக்கு வந்து கனெக்ட் ஆகல. இந்த திருப்பம் வந்து உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீ தான் மிஸ்டேக் பண்ணிக்கிற அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அது மூலமா நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா தான் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ வந்து திருப்பின அகைன் ப்ரொபோஸ் பண்ணிடணும், இந்த வாழ்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. திடீர்னு பார்த்தா நம்ம சோ பிரீத்தியா இருக்கிற சமந்தா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நான் நாசால தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நாளைக்கு எனக்கு ஃப்ளைட், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ரூமுக்குள்ள போயிட்டு பயங்கரமா உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி. அதாவது நீ லவ் பண்ணது உண்மையா இல்லையான்னு தெரியல, இந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டுறக்கூடாது, நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. அடுத்த நாளே பாருங்க நம்ம ஹீரோ அவங்களுடைய காதலை சொல்றதுக்காக சோ ஏர்போர்ட் போறாரு. ஆனா இந்த சைடு பார்த்தா அந்த ஆரம்பத்திலே இந்த டிடிவி அப்படின்ற டெலிவிஷன் தானே நம்ம ஹீரோவுடைய மாமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அது சைடு வந்து ஒரு கட்சிக்காரனை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க, அவங்கள வச்சு கண்டென்ட் ரெடி பண்றாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இந்த தாக்க வராங்க. சோ அவங்க எல்லாமே சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோவும் வேகமா ஓடுறாரு. எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பிரீத்தியை பார்த்து நம்மளுடைய காதலை சொல்லிடணும் அப்படி சொல்லிட்டு. சோ எதிர்பாராத விதமா ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஃபிளைட்டும் கிளம்பி போயிடுச்சு. கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ ஃபிளைட் மூவ் ஆகுது பத்தியா, அந்த இடத்துக்கே கிளம்பி வேகமா ஓடுறாரு. சோ அங்க போயிட்டும் ஃபிளைட்டை பிடிக்க முடியல அவரால. பிரீத்தி அவங்க யூஎஸ்ஏ கிளம்பி போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிடைச்ச வாழ்வையும் தவிர விட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டு நிக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சுதாகர், அதாவது அவரும் அந்த ஏர்போர்ட்ல தான் வேலை செஞ்சிருக்காரு பாரு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நீ என்னடா இங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வர, அப்பதான் நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டுனா இப்படிதான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படி சொல்லிட்டு. ஆனா என்ன ஒண்ணு, பிரீத்தி போனாலும் என் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ இப்படியே நாட்களும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் லைஃப்ல மூவ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த டிவி டெலிவிஷன்ல என்ன பண்றாருன்னா ஒரு பொசிஷன்ல லீட் எடுத்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு வராங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுடைய மாமா என்ன பண்ணிடுறாருன்னா, இதுக்கப்புறம் நீ சரிப்பட்டு வர மாட்டே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல மாமா பேச்ச கேட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஹீரோ என்கேஜ்மெண்ட் யார் கூட பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாளவிகா கூட தான். சோ இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கதையோட இப்ப நம்ம ஃபகத் வாசிலிட்ட வராங்க. அதாவது டேய் என்னடா உன் வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் சுவாரஸ்யமா நடந்தது, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே, நீ இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த லெவலுக்கு போன அப்படின்ற மாதிரி நம்ம ஃபகத் வாசில் கேட்க, சரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, இப்ப கல்யாணத்துக்கு கிளம்பி போற, இப்ப கல்யாணத்துக்கு கிளம்பி போறல அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணோட தான் இப்போ உனக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பிளாஷ்பேக்கை மறந்துட்டேன். அந்த பிளாஷ்பேக்கை சொன்னா இப்ப யாரோடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபகத் வாசில்ட்ட அந்த லாஸ்ட் கதையை சொல்ல வராங்க. இதை கேட்ட நம்ம ஃபகத் வாசில், டே எப்பா உங்க கதையும் வேணாம் ஒண்ணு வேணாம், உங்க கதையே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் இந்த ஒரு கதையை மட்டும் கேளுங்க, இதோட கன்க்ளூஷனை முடிச்சுக்கலாம், மாறல போட்டு படத்தை சுபம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, சரி சொல்லி தோல அப்படி சொல்லிட்டு அந்த லாஸ்ட் கதையை கேட்கிறாரு நம்ம ஃபகத் வாசில். அதாவது நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பத்தியா, என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வெளியே போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மால்ல இருக்க, மால்ல பார்த்தா நம்ம கைடு லவர் பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக்காவ, நம்ம கைடு லவர் நம்ம ஹீரோ பார்த்து ஷாக்காவ ரொம்ப
அதிப்பிரியாத ஒரு இதுவா இருக்கு. சோ இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேனே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப மனசு விட்டு பேசுறாங்க. சோ மனசு விட்டு பேசுனதுக்கு அப்புறம் சரி பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம கைடும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதே இடத்துல ரொம்ப ஸ்டக் ஆகி நிக்கிறாரு. சோ நம்ம கைடு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை தப்பா மட்டும் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயம் சொன்ன உடனே எனக்கே பயங்கரமா ஷாக். ஹீரோ ஷாக் ஆனதை விட நான் பயங்கரமா ஷாக் ஆனேன். என்ன சொன்னாங்கன்னா நம்ம கைடு வந்து உன்னை எனக்கு காலேஜ் டைம்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் உன்னை லவ் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயின் இதை சொன்னதை கேட்டு ரொம்ப வியந்தும் போயிடுறாரு. ஆனா இங்க தான் ஒரு சின்ன திருப்பம். அதை ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம கைடுக்கு கல்யாணமா முடிஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்லாத கடைசி வரைக்கும் தவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னை எதிர்பாராத விதமா உன்னை பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் மனசுல இருக்க பெரிய பாரம் எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அவர் லைஃப்ல ஒரு சில இன்சிடென்ட்டை நினைச்சு பார்க்கறாரு. சோ இதே போல தானே நம்ம பிரீத்திக்கிட்ட நம்மளுடைய காதலை சொல்ல, அதே போல கைடு கிட்ட நம்மளுடைய காதலை சொல்ல. சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு எங்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு, நம்ம எப்படியாவது போயிட்டு பிரீத்திக்கிட்டாச்சும் நம்ம காதலை சொல்லியிருக்கான். ஏன்னா இப்ப நம்ம கைடு கிட்ட காதலை சொல்லி திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா கைடுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப இருக்குது பிரீத்தி மட்டும் தான். அப்படின்னா நம்ம பிரீத்தியை உண்மையா காதலிச்சிருக்கோம், அவங்கள மீண்டும் சந்திச்சிருக்கோம். நம்ம ஏன் யூஎஸ்ஏ போயிட்டு பிரீத்தி கிட்ட தன்னுடைய காதலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் போட, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்ல போறேன் அப்படின்னு பேச்சுலர் பார்ட்டி அப்படி சொல்லிட்டு மாளவிகா கிட்ட, அதாவது எங்கேஜ்மெண்ட் ஆண்ட பொண்ணு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கேன், பேச்சுலர் கொண்டாட வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் பிரீத்தி கிட்ட இந்த உண்மையை சொல்லல. உன்னைய பார்க்க தான் வந்தேன், இங்க ஒரு வேலையா வந்தேன் அப்படின்னு பிரீத்தி கிட்ட சொல்லிட்டோம். பிரீத்தி கூட கிட்டத்தட்ட ஒரு வாரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு வார கேப்லயே பாருங்க நம்ம பிரீத்திக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அவங்களே பாருங்க நம்ம ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளாட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப வரும்போது தான் இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துக்கிட்டு இங்க வந்தது என்னவோ பிரீத்தி கிட்ட உன்னுடைய காதலை சொல்லதான், அதை சொல்லாத நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க, சோ நாளைக்கு வேற கல்யாணத்துக்கு கிளம்பி போவாத, இந்த வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இதெல்லாமே நம்ம பிரீத்தி கேட்டுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகி உள்ள வந்து நீ இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்ல போற இதையும், அதாவது நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. சோ கூட வந்து 10 நாள் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதுக்காகவா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. அதாவது நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கூட கேட்காத அவங்க ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை தப்பா தான் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குற, ஆனாலும் நம்ம பிரீத்தி வந்து கேட்கற மாதிரி தெரியல. சோ இதோ தான் அந்த பேச்சுலர் பார்ட்டில நடந்த. அதுக்கப்புறம் அவங்க மாமா ஃபோன் பண்ணி, அதாவது நம்ம ஹீரோடைய மாமா ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்பதான் நம்ம ஃபகத் பாசில மீட் பண்றாங்க. இந்த கதை எல்லாமே சொல்லி முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் படத்தோடைய கன்க்ளூஷனே வரப்போகுது. அதாவது இப்ப நம்ம ஹீரோவும் கல்யாண மேடையில ஏறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க மாமா கிட்ட சொல்லிடுறாரு, அதாவது எனக்கு பிரீத்தி என்ற பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை போய் பார்த்தேன் பேசினேன், ஆனா அந்த பொண்ணு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு போயிட்டா, இப்ப இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கவா வேணாவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சோ இப்ப நம்ம ஹீரோவுடைய மாமா என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, இல்ல நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகும், நீ வந்து உன்னை பிடிச்ச பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்றத நினைச்சிட்டு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னா இப்ப மேடையில இருக்கிற பொண்ணுடைய நிலைமை நினைச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ண நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல ஒத்துக்கிட்டாரு. அங்கதாங்க இன்னொரு திருப்பம் நடக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம பிரீத்தியோட நம்ம ஹீரோவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஃபகத் பாசில் வந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்தே எப்ப உங்க கதை போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போனார் பத்தியா. அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து நான் சொல்லவே இல்லை. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபகத் பாசில் எல்லாம் ஃபிளைட் விட்டு, அதாவது ஏர்போர்ட் விட்டு வெளியே வர நம்ம ஃபகத் பாசில ரிசீவ் பண்றதுக்காக ஒருத்தர் இருக்காங்க. அது யாருடான்னு பாத்தீங்கன்னா இவங்க தாங்க நான் சொன்ன சஸ்பெக்ட். அதாவது நான் கடைசியா ஒரு முக்கியமான கோரை சொல்லுவேன்னு சொன்ன பத்தியா, ஃபகத் பாசிலோட மனைவி வேற யாருமே இல்ல, நம்ம இந்தியாவுடைய 1வது கிளாஸ் டீச்சர், அதாவது ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பிரெக்னன்சியா இருக்கும் போது டெலிவரி டைம்ல கையெழுத்து போட்டார் பத்தியா, அந்த டீச்சர் தான் இந்த ஃபகத் பாசிலோட வைஃப். இப்போ ஃபகத் பாசிலோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே என்ன தோணுதுன்னா, அட அப்பாவி என்ன நானே திட்டிட்டேனா அப்படின்றவெல்லாம் யோசிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் உங்க சகோதரமே வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபகத் பாசில் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கல்யாண கோலத்துல மேடையில வந்து உட்காந்துட்டு இருக்காரு நம்ம மாளவிகா பக்கத்துல. சோ கல்யாணம் நடக்க போற எல்லாருமே இந்த தாட்டோட இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஃபகத் பாசில் நம்ம பிரீத்தியை கூப்பிட்டு கல்யாண மேடைக்குள்ள வராரு. சோ எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு, நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. மொத ஆளா நம்ம ஃபகத் பாசில் அவங்க மனைவி, அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி உட்காந்துட்டு இருக்க. சோ இந்த கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் எப்படியாவது நிப்பாட்டணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மாமாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும், அவர் மனசை மாத்தணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சாரி நம்ம ஃபகத் பாசில் என்ன பண்றாருன்னா அவங்க மாமாட்ட போயிட்டு நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மாமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனசு மாறிடுறாரு. அதாவது நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம், அவனுக்கு பிடிச்ச மாதிரினாச்சும் அவன் வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்றதுக்காக கல்யாண மேடையில எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு பிரீத்தியை தான் இதையா லவ் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. கல்யாணமும் நின்று போயிடுது. சோ ரொம்ப சோகத்தோட நம்ம மாளவிகாவும் கல்யாண மேடை விட்டு வெளியே வர அப்பதான் நம்ம ஃபகத் பாசில மீட் பண்றாங்க. உனக்கு இது சந்தோஷமா, என் கல்யாணத்தை நிப்பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மாளவிகா ஃபகத் பாசில கேட்க, இது சந்தோஷம் இல்ல, உன்னை நான் காப்பாத்தி விட்டுருக்கேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவனுடைய காதலை சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 20 வருஷமா தவிச்சிருக்கான். இப்போ உன்னை லவ் பண்ணி உன்கிட்ட இருக்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்னைக்கு காதலை சொல்லுவானோ அப்படி சொல்லிட்டு அதுக்காக நீ எக்ஸ்பெக்ட் பண்றதை தாண்டி அவன் காதலிச்ச பொண்ணோடைய அவன் கல்யாணம் பண்ணிட்டா இன்னும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதையும் நம்ம மாளவிகா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு பத்தியா, சோ நம்ம கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா இதோட படம் முடியலங்க. இதுக்கப்புறம் தான் படத்தோடைய ஒரு சின்ன தொடக்கமே இருக்கு. அதாவது இன்ன வரைக்குமே நம்ம ஹீரோ அவருடைய காதலை யார்கிட்டயுமே
சொல்லல. அத சொல்லாதால நம்ம பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா திரும்ப நாசாவுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இவன் காதல சொல்ற மாதிரிலாம் தெரியல, இவன் கூட இருக்கிறது ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. இப்போ பாத்துங்க நம்ம பிரீத்தியோட ஃபேமிலி, அவங்க அக்கா அதாவது மிக்தா இருக்காங்க பத்தி, அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணா கூடி இருக்காங்க. டேய் ரொம்ப வயசாயிட்டு இருக்கு, இப்பனாச்சும் உன்னுடைய காதல சொல்றா, அப்பதான் அவ மனசு இறங்கி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவருடைய காதல சொல்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுலேயே படத்தை கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ கடைசி வரைக்குமே நம்ம ஹீரோ அவருடைய காதல சொல்ல ஒன் சைடாவே போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாமே கேட்போம். ஆனா இந்த படத்துக்கு எண்டு கார்டெல்லாம் கொடுக்க தொடக்கம்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. என்ன பொறுத்தளவு ஒன் சைடா லவ் பண்ணா என்ன, உன்னுடைய காதல தானே சொல்ல போற, தப்பா எதுவும் சொல்லல, அதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது தான் இயல்பா போச்சு. இப்ப அக்செப்ட் த சிச்சுவேஷன், மூவ் ஆன் வித் எ ஸ்மைல். ஸோ இதோட இந்த படத்தோடைய கதையும் பிடிக்கிறாங்க. என்ன போல ஒன் சைடா லவ் பண்ணிடுற, சரி சைடா லவ் பண்ணிட்டு இருக்க யாரா இருந்தாலும் காதல தயவு செய்து சொல்லிடுங்க. இந்த படத்தோடைய ரிவ்யூ எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிஜமாவே நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச எமோஜை ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க. அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்.